உலகத்தில் நடக்கிற இனியும் நடக்கப் போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சாத்தானும் காரணம், மனம் திரும்பாத மக்கள் அனைவருமே காரணம். மனம் திரும்பாத மக்கள் என்று சொல்லும்போது அவனுடைய பிள்ளைகளுமே கூட அதில் இருக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கதான ஒரு விஷயம். அதனால் அவைகள் தொடர்கதையாக நீண்டு வருகிறது என்பது வருத்தம் அளிக்கிறது. இதெல்லாம் இந்த மரியாதைக்காக பேசுகிற வார்த்தையோடு நின்று விடாமல் பொறுப்பேற்க வேண்டும். இயேசுவை இறுதியாக முகமுகமாய் சந்திக்கும் நேரம், காலம், சமயம் வரைக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்க வேண்டும். வாய்ப்புக்கே வேறு மாற்று கருத்துக்கே இடமில்லை. மாற்று கருத்துக்கே இடமில்லை. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத கடவுள் யோசித்து 66 புஸ்தகங்களை எழுதலை. நமக்கு பாதுகாவலாகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இம்மைக்கும் மறுமைக்கும் காவலாக பாதுகாவலாக உறுதிமொழியாக ஆண்டவர் தாமே வாக்குறுதி தந்த விதமாக நிறைவேறுதலுக்காக வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் என்றைக்காவது ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலாவது மன அமைதியோடு ஏதாவது நம்ம விருப்ப புஸ்தகத்தை வேதத்தில் படித்தாலும் கூட ஆண்டவர் நம்ம மேல் எரிச்சல் கொண்டு, மனுக்குலத்தின் மேல் எரிச்சல் கொண்டு, குறிப்பாக தான் தெரிந்து கொண்ட மக்களுக்காக ஆண்டவர் எரிச்சல் கொண்டு எதையும் சொல்லவில்லை, எழுதவில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். கடவுளுக்கு அடுத்த எல்லா விஷயத்தையுமே என்ன ஒரு காலகட்டத்திலும் நடுநிலை கொண்ட மனநிலையோடு வாசித்தால் மாத்திரமே தேவன் ஒருதலை பட்சமான கடவுள் அல்ல என்பது நமக்கு விளங்க வரும். இன்னொன்று, அப்பொழுதுதான் நாம் இந்த அவரிடத்தில் பேசி பழகும் இந்த ஜெப வாழ்வின் மூலமாக அவரை தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், அவருக்கு புகழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிறதான சில நேர்மறையான தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் மதிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தொடர்ந்து நம்முடைய தியானம் என்பது தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுறுத்தின தியானம் என்பது ஒரு சொந்த மன ஆய்வு, பர்சனல் இவாலுவேட்டிங் டிசிப்ளின். ஏனென்றால் தேவனை சந்தேகிக்க துவக்கத்திலேயே ஏதேனிலே சாத்தான் வித்திட்டு விட்டான். ஸோ தேவனை நாம் சந்தேகிக்கிறோமா என்று மெய்யாகவே என்று இயேசு தாமே உபயோகித்த அந்த வார்த்தையை கொண்டு யோசித்து பார்த்தால் அதிர்ச்சியூட்டக்கூடிய விடைகள் தான் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து நமக்குள்ளே ஏதாவது ஒரு மெய் உண்மை என்று ஒன்று இருக்குமானால், we do doubt God. சந்தேகிக்கிறோம், சந்தேகிக்காமல் இருக்கிறோம். வரும் ஆனால் வராது. இந்த வடிவேல் மாதிரி ஒரு முரண்பாடு, கான்ட்ரவர்சி, இல்லைன்னா ஒரு பாரடாக்ஸ். இதை தேவன் மெச்சிக்கொள்கிறதாக இல்லை, மெச்சிக்கொள்ளவும் இல்லை. அதனால் தேவன் முரடனா, சர்வாதிகாரியா? கிடையாது. வாஸ்தவத்துக்கு ஆண்டரோடு தொடர்ந்து நடக்கும் விஷயத்தில், குறிப்பாக ரொம்பவே எல்லாரையும் ரொம்ப ஈஸியான வேலை நினச்சிரும் இல்லை இந்த கடவுள்கிட்ட பேசி பழகு ஜபம் என்பது. ஜபம் தான் ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் டு டூ. அதற்கு தேவனே வழி வகுத்திருக்கிறார். தேவனை சந்தேகிக்காமல் இருந்தால் தான் அவர்கிட்ட பேச முடியும்.
அவர் பேசினா கேட்பார், அவர் கரெக்டாக பதில் சொல்லுவார். ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படிலாம் யோசிக்கணும். எவ்வளோ விஷயத்துக்கு குறுக்கு வழியில் யோசிக்கிறோம், ஏட்டி போட்டியாக யோசிக்கிறோம், எல்லாத்தையுமே யோசிக்கணும். தேவன் யோசிக்க நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இது ஒரு பெண்கள் கூட்டம். பெண்களை பற்றிய விஷயங்களை ஒரு 13-14 ஆண்டுகளாக ராணிக்கு பின்னே நான் ஏராளமாக உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருசாக நல்லதாக தெரியாட்டினாலும் உங்களுக்குள்ளேருந்தே எழுப்புதல், உங்களுக்குள்ளே இருந்தே ஞானம், உங்களுக்குள்ளே இருந்தே ஒரு பிரகாசம், ஒரு புரிதல், ஒரு வைராக்கியம், ஒரு தரிசனம், ஒரு பொறுப்பேற்பு இருக்கணும். இப்போ கூட நம்ம ஜெபிக்கும்போது மரியாளை பற்றி யோசித்தேன். மரியாளை பற்றி யோசனை வந்து நான் போய் அதை யோசிக்கல. இதை 2 வாரங்களுக்கு முன்னே கூட நான் சொன்னேன். உலக சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில், செக்யுலர் ஹிஸ்ட்ரி அண்ட் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி, 3 விதமான சரித்திரத்திலும் பெண்கள் உபயோகமாக இருந்திருக்கிறாங்க, பெண்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க, பெண்கள் முன் வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு விரோதமாக இப்போ கூட அதை தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இணையதளத்தில் போட்டு பார்த்தேன். இணையதளத்தில் நம்ம முழுசாக நம்ப முடியாது, ஆனால் சில சரித்திர குறிப்புகளுக்காக அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நாம் பொறுக்கி எடுத்து யோசித்து கொள்ளலாம், கவனிக்கணும். வாழ்க்கை முழுதும் எல்லா பராக்குகள் மத்தியில், எல்லா பிரச்சனைகள் மத்தியில் இதயத்தை ஒருமுகப்படுத்தி கவனமாக வாழ்ந்தவர்கள் தான் தங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு விடுதலையாக பாலமாக அமைந்திருக்கிறார்கள், பாலம் அமைத்தும் கொடுத்திருக்கிறார்கள், அதில் பெண்களும் கூட. இது எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் தான் எப்போ பார்த்தாலும் அதுதான் ஒரு தலையெழுத்து. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த 40 வருஷத்தில். ஏன் ஆண்டவரே ஆசியர்களே, ஏன் ஆண்டவரே குறிப்பாக இந்தியர்களே, ஏன் ஆண்டவரே எங்களை நீங்கள் சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓரவஞ்சனையாக வெள்ளைக்காரங்களே சபை சரித்திரத்தில் ஏராளமாக உபயோகிச்சிருக்கீங்க. அவங்கள மாத்திரம் அநேக முக்கியமான சமுதாய சீர்திருத்தங்களுக்கும் ஆக்கப்பூர்வமான ஆன்மீக எழுப்புதலுக்கும் உபயோகிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி தொடுத்ததுக்கு தேவன் எனக்கு சாட்டையடியாக பதில் கொடுத்திருக்கிறதைத்தான் நான் வாழ்க்கையிலே பார்க்கிறேன். ஆனாலும் தேவன் இடத்துல பட்சபாதம் இல்லை. ஒப்பு கொடுத்த எவனையுமே தேவன் உபயோகிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்த எவளையுமே தேவன் உபயோகப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார், ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஒப்பு கொடுக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம கத்துப்படி தான். ஆனால் வெத்து வேட்டாக இருக்கிறோம், மருந்து இல்லாத வெடியாக இருக்கிறோம். அவங்களாம் எங்கேயோ போய் மருந்து தயாரித்தாங்க அப்படிலாம் கிடையாது, விட்டு கொடுத்தாங்க. மருந்தை கூட ஆண்டவர் நிரப்பி அவங்கள வெடி மருந்தாக இல்லை இந்த மாதிரி புரட்சியை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார். வாஸ்தவத்திற்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் இல்லை, பொதுவாக சபையிலும் பெண்கள் கூட்டத்திலும் சொல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் அழைத்த பொழுது தேவன் எதிர்பார்த்த, இல்லை அவர்களே எதிர்பார்த்து ஒரு விடைக்காக எதிர்பார்த்ததை முதலீடு செய்த ஆண்டவர்களை எடுத்து உபயோகிக்க ஆரம்பிக்கல. அவங்க ஒப்பு கொடுத்ததை கண்டு, அதில் நிலைத்திருப்பதை கண்டு, அவருடைய புலனறிவுக்குட்பட்டும் அவருடைய அனுபவ அறிவுக்குட்பட்டும் ஆண்டவர் அவர்களை நிரப்பிக்கொண்டே இருந்தார். அறிவாலே, அனுபவத்தாலே, ஆற்றலாலே, மனுஷ சக்தியை தாண்டி அமானுஷ சக்தினாலே நம்ம அதை அபிஷேகம் என்று சொல்லுகிறோம் ஆன்மீக வார்த்தையில். ஸோ God filled them with divine strength and divine power. God ministered divine skills to them and understanding. எழுத்தறிவை தாண்டி இறை அறிவை தந்து ஆண்டவர் மக்களுடைய நோக்கத்தை, எண்ணத்தை, ஆவியின் போக்கை, மனதின் போக்கை, அவர்கள் மலைவாழ் மக்களோ, அவர்கள் காட்டு மிராண்டிகளோ, அவர்கள் நாகரிகம் உள்ளவர்களோ, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும், மனுஷனே திங்கிற மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் மேல் ஒரு பெரிய இரக்கத்தையும் கிருபையும் தந்தார். அவர்கள் எல்லாருக்கும்
அச்சமே இல்லை அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. தேவர் ஆல் பெட்ரிஃபைடு ஒன்லி. பட் ஆனால் விட்டு கொடுத்துருந்தாங்க. இதை நான் குற்ற மனசாட்சி ஏற்படும்படி சொல்லவில்லை. we want to have a easy living. அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியணும். இன்னொருத்தர் சொன்னால் அது நல்லாவும் இருக்காது, பிடிக்காது, அவசியம் இல்லை. நீங்கள் தான் என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று, அல்பமான விஷயத்துலேருந்து அபாரமான விஷயம் வரைக்கும், நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தில், இந்த எல்லையில் விடுங்க, ஊர் உலகத்துக்கெலாம் கஞ்சி ஊற்றுறதெல்லாம் விடுங்க, உங்கள் எல்லையில், இந்த ஓஎஃப்டி எல்லையில், உங்கள் குடியிருப்பு பகுதியில், உங்கள் தெருவில் எத்தனை பேர் மறுவாழ்வு அடையணும், ரட்சிக்கப்படணும்னு என்ன விதத்தில் நீங்கள் ஒரு சவாலாக காரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கீங்க. ஒன்றை இழக்க ஆயத்தமாக இருக்கீங்க, ஒன்றை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. கணக்கு பார்க்காம தேவ திருவுளத்தை அறிய நேரம் காலம் சமயம் பிரயாசத்தை செலவழித்து ஒத்துழைக்க முன் வந்திருக்கீங்க. ஒத்துழைப்பில் எத்தனை பேர் நிலச்சிருக்கீங்க? யாரையாவது எழுப்போம், யாரையாவது அனுப்போம், நீங்களே செய்யணும்னே கேட்டுட்ருக்கோம். ஆண்டவர் பாத்திரங்களை தேடுகிறார். அதையுமே அவர் வாய் பிறப்பால் சொல்லி தான் நமக்கே, எனக்கெல்லாம் தெரியுது, யாரையும் நான் இழுத்து வச்சு பேச இஷ்டப்படலை. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 9:37 இல்லை 37-38 ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அவரும் பூமியில் இருந்துக்கிட்டே அவர் வாழும்போதே நான் எத்தனை ஊருக்கு அலைய முடியும், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆட்களிலே என்று ஆண்டவர் ஏங்கினார். இயேசு வந்து போய் இத்தனை வருஷம் இருக்குன்னு என்ன நம்ம எனக்கு புரியல தான், எனக்கு புரியல உனக்கு புரியலன்னு எல்லாரும் உட்காந்தா எப்படி? போகிறவங்க போகத்தான் செய்யலாம். இன்னும் நாங்கள் உட்காந்து யோசிக்கும்போது இன்றைக்கி மனசில் பட்டுச்சு. இதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே அந்த திருநெல்வேலி, அந்த கன்னியாகுமரி, அந்த கீழே இருக்கிற தெற்கிலிருந்து தான் அநேக மிஷினரிகள் எழும்பிகிட்டே இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து குடும்பஸ்தில் ஆகிறாங்க. அவங்க பிள்ளைகளுமே தொடர்ந்து, எல்லாருமே இல்லாட்டினாலும் 60-40, 70-30, அட்லீஸ்ட் 50-50 மிஷினரி பணியில் தொடர்ந்து அந்த தீபத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். மதுரையை தாண்டி இந்த பக்கம் ஊழியர்கள் எழும்புகிறாருங்களா? யோசித்து பாருங்கள். பொது அறிவில் தான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் போய் உட்காந்து முட்டி போடணும், கடவுள் காமிக்கணும்லாம் நீ காத்திருக்க வேண்டாம். பொது அறிவு, நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக நம்ம தமிழ் இனத்தில் என்ன நடக்குது. ஏதோ உங்களுக்கு செய்தி குறிப்புகள் அறிவு சேர்க்கறதுக்காக இதை உங்களுக்கு சொல்லலை. தேவ சமூகத்தில் கடவுளை அறியணும், அவருடைய வழியை புரியணும், அவர் கையில் உபயோகமாக இருக்கணுங்கிற ஆவல், உண்மை, ஆசை இருக்கும். ஆசை இருக்குது, தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது, கழுத மேய்க்கைன்னு உலகத்தில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வெறும் ஆசையாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் அ டிசையர், பேர்னிங் டிசையர். ஆசியாலையும் இந்தியாவிலையும் தமிழகத்துலேயும் ஆண்டவர் உபயோகிக்கமாக இல்லை, பெங்காலில் உபயோகிக்கமாக இல்லை, மகாராஷ்டிராவில் உபயோகிக்காமல் இல்லை. எல்லாம் கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி தான். அதான் சமயத்தில் சொன்னேன், நேபாள் போயிட்டு வந்தேன்னு. ரொம்ப எனக்கு என்னுடைய கடவுளுடைய இரக்கத்தால் என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த மிஷினரி கப்பலை பார்த்தபோது அவ்வளோ எனக்கு ஆனந்தம். அவங்க தமிழகத்தில் இந்த வேலூர், கள்ளக்குறிச்சி அந்த ஏரியா, அந்த பெல்ட்லேருந்து தான் மிஷினரியாக போயிருக்காங்க. அந்த பிள்ளை அந்தமான் தீவில் மிஷினரியாக இருந்திருக்கா, வேற ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே, மாரநாதா சபையின் கீழாக. அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே ரொம்ப தகுதியின்மை உணர்ந்தேன். அதை விட்டுட்டு அவளுடைய எண்ணம் என்ன, அவளுமே அந்த ஜாரவாஸ் மத்தியிலே தான் மிஷினரியாக போயிருக்கா. அவங்களுக்கு அந்த லிங்குவிஸ்டிக்ஸ், ஒரு மொழியை கற்றுக்கொண்டு மொழி இல்லாதவர்களுக்கு, அக்ஷரம் இல்லாதவர்களுக்கு, எழுத்து இல்லாதவர்களுக்கு எழுத்தை உண்டாக்குறதும், இல்லை ஏற்கனவே இருக்கிற எழுத்து வடிவங்களை அவருடைய பாஷை புரிந்து கொண்டு அந்த ஃபெனட்டிக்ஸ் சொல்லப்படுகிற சப்த ஒலி மூலமாக அவருடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு வடிவத்தை கொடுத்து அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத எழுத்தை அடல்ட் எஜுகேஷன் மூலமாக அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்காக ஒரு வேத பகுதியை மொழிபெயர்த்து எப்படியாவது ரட்சிப்பை கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அவ்வளோ மெத்த படித்தவள்.
அவளை அதெல்லாம் விட்டுட்டு அவளும் புருஷனுமே அதே மொழிபெயர்ப்பின் பணியில் கொஞ்ச காலம் கழித்து அவரோடு கூட அவளுக்கு திருமணம் ஆனது. கர்த்தர் காமித்து 2 பேருமே அந்த தரிசனத்தில் இருந்து அங்கே நேபாளில் வந்து நேபாளியை தவிர 2 மொழிகள் பேசுகிறார்கள். அந்த ஒரு மொழியிலையும் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 வருஷம் தங்கி ஏறக்குறைய ஒரு மொழியில் உபரி மொழியில் வேதாம பகுதியை மொழிபெயர்த்து விட்டார்கள். அது பிரசுரித்தால் அந்த தருணத்தில் அந்த சீரீஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு திருப்பியும் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டரில் பீகாருடைய எல்லையில் ரக்ஸால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வெரி பவர்ஃபுல் பிளேஸ். இந்த நக்சல்வாதிகள் மற்றும் எல்லா விதமான கொடூரர்கள், கௌரவ கொலையாளிகள் வாழக்கூடிய பெயர் பெற்ற ஒரு இடம் எப்போது பிரிட்டிஷ் காலத்திலே. ஆனால் இன்றைக்கி ரக்ஸாலில் அவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, ரக்ஸாலில் ஒரு மிஷினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நமக்கு தெரியாமல் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எலியாவின் காலத்தில் எலியாவுடைய பெருமை கொஞ்சம் தலையில் கொட்டி வைக்கிறதுக்கு, நான் ஒருத்தந்தான் மீந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாயை மூடு, நான் உனக்கு தெரியாமல் 7000 பேர் வச்சுருக்கேன். நமக்கு தெரியாமல் இந்த தேசங்களிலே தீவுகளிலே பரிசுத்தான்கள் பரவி இருக்கிறாங்க. வாழ்க்கையை துச்சமாக மதித்து, வாழ்க்கையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, நம்ம எதுவுமே நமக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, அம்மா நமக்கு we are so petrified. இதையும் குறையா சொல்கிறதாக தான் பிசாசு காதில் ஓதிக்கிட்டே இருக்கான் 40 years. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியல. உங்களுக்கு தான் சூடு சொன்ன ஒன்று சொந்த புத்தி ஒன்றும் இல்லை, சொல்கிற புத்தி வேணும். நீங்கள் தான் எழுமணும். யூ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். ஏதாவது கேனையும் அடிபட்டு சாப்பிட்டோம், நானும் என் சந்ததியும் ஆஹா ஓஹோன்னு இருப்பான், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்த உயர்த்தி வைத்தான்னு ஒரு மிஷினரி தரிசனம் இல்லை, ராஜ்ய தரிசனம் இல்லை, நித்திய தரிசனம் இல்லை, ஆத்ம உத்தரவாதம் இல்லை. எப்போ பார்த்தாலும் பாவத்தை ஒத்துக்கிட்டு ஒப்பாரி 4 கண்ணீர் சிந்தி ஜெபிச்சதுலேயே உங்களுக்கு பெரிய திருப்தி, ஹவ் டன் த ஜாப் நினைக்கிறீங்க, விச் இஸ் ராங். ஸ்தாபனத்துக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டிய தலையெழுத்தே உங்களுக்கு கிடையாது. ஊழியனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தலையெழுத்து நிர்பந்தமே கிடையாது. வெறுங்கையில் முளம் போடவே பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். சூடு சொரணையே அதை பற்றி இல்லை. ஏன் உங்கள் மத்தியிலேருந்து எவ்வளோ கொட்டியிருக்கோம்? எங்களுக்கு 2 பேரும் கொடுத்ததை 27 வருஷமாக கூடி வாழ்ந்த போது யோசிங்க. பதில் எங்கேருந்தோ வரணும், வடக்குலேருந்து வரணும், தெற்குலேருந்து வரணும், கிழக்குலேருந்து வரணும், மேற்குலேருந்து வரணும், வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு எங்கேயாவது வரணும். 8 திசையை பார்க்காம உங்களுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடத்துலேருந்து பாருங்கள். சரி, ஜெபிக்கிறோம், என்ன கொடுக்குறோம், என்ன விதைக்கிறோம்? வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கம்னு இருக்குது. பழைய துணி கொடுக்குறதுல எவ்வளோ பேர் எவ்வளோ மூட்டையாக இங்கே உபயோகமே இல்லாத அளவுக்கு நான் துணியை தானே கொடுத்தீங்க, யார் அது கட்டுவா? அதெல்லாம் அந்த பாத்திரம் என்னத்துக்கோ யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி துணி தான் கொடுத்தீங்க. இன்னொருத்தர் உடுத்துவதற்கு மானத்தை மூடுறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? குறையா சொல்ல, பட் யூ ஹேவ் டு திங்க். அதுக்காக நாங்கள் புதுசாக வாங்கி தரோம், நீ புதுசாக வாங்கி கொடு சொல்லி யாரும் சொல்லலை. கொடுத்தாதான் என்ன போச்சு? உயிர் போயிருமா? திருவோட தூக்கிட்டு தெருவில் வந்துடுவீங்க. யூ ஹேவ் டு டேக் சம் ரிஸ்க். சொந்த மகனே இயேசு கொடுப்பாராம், நம்ம ஸ்மார்ட்டாக ஆண்டர்கிட்ட பிஹேவ் பண்ணுவோமா? ஒவ்வொரு பெண்கள் இந்த உலகத்தில் முன்னேற்றத்துக்கு ரட்சிப்புக்கு பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் ஆஃப் த தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ் அவங்க வாழ்க்கையே திறந்து, திருமணத்தை திறந்து, திருமணமாகி புருஷனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இங்கேருந்து மக்களோட மக்களாக மொழியை கற்றுக்கொண்டு நிந்தை அவமான சிறுமையை அனுபவித்து கர்த்தர் கிருபையாலே அநேகர் காக்கப்பட்டு, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் கற்பையை இழந்து
கத்தருக்காக வாழ்ந்து. அதனால் அது கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இல்லை. they were not terrorized. கிறிஸ்து நமக்காக அவமானம் அடைந்ததை விட நம்முடைய இந்த மான மரியாதை ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் நாம் வேணும்னு போய் விபச்சாரம் தான் செய்யக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, டிஸ்டர்பிங்காக. இது மாதிரிலாம் வெரி disturbing truths are there in the church history. காக்கவும் செய்திருக்கிறார். சரிக்கு சரி ஆண்டவர் பதில் தந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாரு. சிலரை அந்த எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை தாண்டி விசுவாசத்தால் ஜெயிச்சவங்க பட்டியல் முன்னே இருக்கும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் விசுவாசத்தினால பாடுபட்டவங்களுடைய பட்டியல் பின்னாடி இருக்கும். ஆக ஏன் நமக்கு இந்த ஜபத்தில் ஒரு பிரேக் த்ரூ இல்லை? அதுக்காக தான் இதெல்லாம் கூட சொல்கிறேன். ஏன் ஜபத்தில் நமக்கு கிடைக்கலங்கிறதுக்கு யாருமே விலை கொடுக்க ஆசை இல்லை. போன வாரம் அதான் பார்த்தோம், இப்பயும் அதான் பார்க்க போகிறோம். குறி வைக்கும் ஆவிகள் அந்த தலைப்பில் தான் பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 2:18. அது சாத்தான் என்னை தடை பண்ணினான் அப்படின்னு அவர் சொன்னது. சாத்தான் மேலே we have a big time complaint to file against. செய்யத்தான் செய்கிறான். இன்றைக்கி தான் சாத்தான் தான் செய்கிறான். அவங்ககிட்டேருந்து இழுத்து விட தானே நம்மளை வச்சுருக்காரு. தகவார்னு ஒரு கயிறு இழுக்கும் போட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் மாத்திரம் அந்த பக்கம் ஒரு 8 பேரா எத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை 8 பேருக்கு இணையாக ஒருத்தன் இருந்து கயிறு இழுக்கிறதில்ல. அது போட்டியே கிடையாது. நல்லா முதல்ல நிற்கிறவன் நல்லா உறுதியாக இருப்பான். அதை விட பின்னாடி இருப்பான் பாருங்கள், கடைசியில் அவன் வயிற்றில் இடுப்பில் கட்டிக்குவான். இழுக்கிற இழுப்புக்கு அவன் குண்டோதனா நிற்பான். அதாவது ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஹெஃப்டி பர்சன், பி த ஜென்ஸ் ஆர் லேடிஸ், இழுப்புக்கு ஈடு கட்டிட்டு நிற்பான். எல்லாம் சேர்ந்தான் இழுக்கணும். பாடிக்கிட்டு ஐலசா பாடிக்கிட்டு ஏதோ பண்ணிவிட்டு அந்த வேகத்தோடு அந்த வைராக்கியத்தோடு அந்த வீரத்தோடு செய்யணும். வேடிக்கை பார்க்குறாங்களாவே இருக்கும். வி வாண்ட் டு பி ஸ்பெக்டேட்டர்ஸ். அதான் எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இத்தனை பேர் பார்க்குறாங்க. நமக்கு இப்போ எல்லாமே மானவைக்கும் சூடு சொரம் இல்லாதனால எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாமே அரை காந்தி தாத்தா சட்ட துணிமணி பாதியாக தான் இருந்தாருங்க. அது பெரிய கேவலமாக சின்னிக்கு அவரை விடுங்க. உதாரணத்துக்கு தான் சொன்னேன். கிறிஸ்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், சபையில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம். சின்ன பிள்ளைன்னு சின்ன வயசுலேருந்தே கேவலமாக ட்ரெஸ் பண்ணலாமா? வயசானவனை தான் சொரணெல்லாம் வருமா? இது ஒன்லி பெண்களுக்கு மாத்திரம் தானா? ஆம்பளைங்களுக்கு இல்லையா? இது ஒரு பெரிய போட்டி. புரியுதா உங்களுக்கு? மேகம் போன திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்துக்கிட்டுங்க. வாட் டு வி கேர் யார் நம்மளை பார்க்குறான்னு? எந்த ஒரு ஒழுங்கையும் எந்த ஒரு ஒழுங்குக்கு அடுத்த அறிவுரையும் நாம் வேணும்னா ஏற்றுக்கிறோம், வேணான்னா சப்பக்கட்டாக வேறு ஏதாவது சொல்லிகிட்ருக்கோம். கர்மமே கண்ணா என்னான்னு சொல்லி உலகம் எதிர்த்தாலும், ஊர் எதிர்த்தாலும், சரீரம் எதிர்த்தாலும், மொழி எதிர்த்தாலும் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருந்ததே இல்லை. எந்த ஒரு மிஷினரிக்கும் சாதகமாக இருந்ததே கிடையாது. எத்தனையோ பேர் அதெல்லாம் அதான் புஸ்தகங்கள் அடங்காதுங்கிறது போல் எத்தனையோ பேர் நாட்டை விட்டு, ஊரை விட்டு, வீட்டை விட்டு வரும்போது, அப்போல்லாம் விமான சேவை கிடையாது, கப்பல் சேவை தான். அது இந்த மாதிரி மாடர்ன் ஷிப்ஸ்லாம் கூட கிடையாது, வாட்டர் லைனர்ஸ் எல்லாம் பாய்மர கப்பல் தான். இத்தனை பேர் வழியிலே செத்துருக்காங்க, தரிசனத்துக்காக செத்துருக்காங்க. they have died on the way, either by sea sickness or by some mishap. அதுங்கெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம மூச்சை பிடிச்சிக்கிட்டு என்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும், உங்கள் கையில் உபயோகமாக இருக்கு நிறைவேற்ற எதிர்பாராமல் வாழ்க்கையை ஊற்றுனதுனால தான் 3ஆம் தரப்பு நாடுகளான நம்ம புறஜாதி நாய்கள் நாம் நித்திய வேதத்தை கையில் எடுக்க முடியுது. இந்த மதிப்பு மரியாதை இதில் நமக்கு 1008 நொல்லாப்பு.
வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் வி? என்ன ஜனங்கள் நம்ம? என்ன ரத்தம் நமக்குள்ளே ஓடுது? என்ன மறுபிறப்பின் மகிமை நமக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவின் ரத்தம் கம்யூனியன் சர்வீஸில் அதுக்கு இணையாக கையை வைக்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் வி என்ஜாயிங்? நான் என்ன பித்துக்குள்ளையா? நான் என்ன லூஸா? என் பிள்ளையை கொடுக்கறதுக்கு, என்ன கொடுக்கறதுக்கு, என் புருஷனை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க. ஆனால் கடவுள் வார்த்தை ஆரம்பத்தில் ஜபத்தில் சொன்னால 1 Corinthians 1:24-24 வரைக்கும், உலகத்தில் இழிவானைகள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் பலவீனமானவர்களையும் பைத்தியமானவர்கள் தேவன் தெரிந்து கொள்கிறார். இப்போ இருக்கிற புத்திசாலிகளே நம்ம பைத்தியம் உலகத்தோடு ஒப்பிடும்போது. ஆமாம், என்ன நமக்கு பிழைக்க தெரியும்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஜப தரிசனம், இதெல்லாம் ஜப சவால். நல்லா உலகத்தை அனுபவிச்சுட்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்க தானே நமக்கு அங்கலாய்ப்பு. அவன் என்னோட நல்லா இருக்கான், அவள் என்னோட நல்லா இருக்கா, அவள் என்னோட அழகாக இருக்கா, அவளுக்கு எல்லாமே அமையுது, நான் கேட்குறது ஒன்றுமே கிடைக்கலன்னு ஒப்பிட்டு பார்த்து தானே இந்த அங்கலாய்ப்பு, இந்த இடறுதல், இந்த தடை, இந்த துக்கம். ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்கேயோ கடவுளுடைய வார்த்தையை ஒரு தடவை கேட்டு சரியான அடியை வாங்கி அதெல்லாம் குப்பை மண், பவுல் சொல்கிற மாதிரி அதை குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக விடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கையில் வல்லமையாக உபயோகிக்கப்படுகிற துன்மார்க்கர்கள், பாவிகள் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா? உபயோகிக்கிறாரே. எதிர்பார்க்க முடியாத ஒரு மனமாற்றம், மறுரூபம் வாழ்க்கையில் ஏற்படுதே. எந்த அலுங்காமல் குலுங்காமல் ரோஜா பூவே மெல்ல கிள்ளிப்போ தலைசான்னு கொக்கோ விளையாடுற மாதிரி உட்காந்து போய் சூடேற்றிட்டு என்ன விதத்துலேயும் கடவுள் கையில் உபயோகமாக இல்லாமல் என்ன பிரயோஜனம்? வாட்ஸ் அ பிக் ஐடியா? அக்கா போய் தப்பு தண்டா பண்ணிட்டு வா அப்படின்னு அர்த்தமா? என்ன உட்காந்து இங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி, இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னாடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி, ஆவியானோட அபிஷேகத்துக்கு முன்னாடி, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, you have to open your heart. It's a door. இதோ வாசற்படிந்து கதவை தட்டுகிறான்னா ரட்சிக்கப்படாத இருதயத்தை மட்டும் ஆண்டவர் தட்டிட்டு இருக்காரா? அவன் கூட தான் திறந்துடுறான். ஒன்றுமே புரியாமல் சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு எல்லாம் தெரிஞ்சவங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள். ஜாக்கிரதையாக இருப்பான், அவசரப்பட்டுறாத. ஐயோ, ரொம்ப புத்திசாலிகள் தான் நீங்கள். அதான் முதல் காரியத்தை வாசித்தோம். சபையினுடைய தரிசனத்தை குறி வைக்கும் ஆவிகள். அப்போஸ்தலர் 9:31 வாசிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எடுத்து வச்சேன். ஆண்டவர் நம்மளை எப்படி கேட்குறாரு? யாக்கோபு நிருபத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 19-20. சகோதரரே அப்படின்னா பெண்களே ஆண்களேன்னு அர்த்தம். பிரதரன், மென் அண்ட் விமன். உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்ற ஒருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யார் சொன்னா? இயேசுனுடைய உடன் பிறந்த சகோதரன் யாக்கோபு. அப்போஸ்தலர் 9:32 வாசித்து மீதி காரியங்களை தியானிக்க தேவன் உதவி செய்வராக. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இதை தான் குறி வைக்கிறான். இப்படிலாம் வளர்ந்துடாத, இப்படிலாம் நடந்துடாத. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே. ஜப நடை என்பது கொஞ்சம் பிரபலியமானவன இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டைம்ஸில், மாடர்ன் இம்ப்ளிகேஷன்ஸில். ஜப நடை யோசுவா காலத்திலே கடவுள் சொன்னார், எரிகோ சுற்றி வாங்க,
7 முறை சுற்றி வாங்க, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னார். கால் மிதிக்கும் தேசம்லாம் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அதுதான் கான்செப்டே. நீங்கள் உடம்பை குறைக்கிறதுக்கு, சுகரை குறைக்கிறதுக்கு கூட நீங்கள் நடந்திருக்கலாமே. அதுக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் ஏற்படுத்தணும், அப்போ எல்லோரும் சேர்ந்து செய்வோன்னு மாத்திரம் யோசிக்கணுமா? நம்ம நடந்தால் நமக்கு தான் சௌக்கியம். நடக்கும்போதே தேவ பாரத்தோடு ஆத்ம தரிசனத்தோடு ஜெபிச்சா எனக்கு கெட்டு போயிருமா? ஓகே, நடந்து பெருகின. ஸோ 2வது குறிப்பு தானியேல் 1:8, தி புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1 verse 8. என்ன காரியத்தை குறிவைத்து அவன் தாக்குகிறான்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் உண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நாம் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சாத்தானுக்கு இஷ்டம் இல்லை. நம்முடைய மாய்மாலத்தை சுருக்குன்னு அந்த பலூனை ஒரு ஊசி வச்சு டபான்னு வெடிக்கிறதுக்காகத்தான் வெள்ளையும் சொல்லையும் சொல்கிறது. ஒருத்தனை கொச்சப்படுத்தி மட்டம் தட்டுறதுக்கு இல்லை. நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம். சொல்லி காமிக்கிறாங்க, இது பண்ணேன். ஏன் வேறு மாதிரி யோசிங்க, ரொம்ப டீசெண்டாக யோசிங்க, ரொம்ப நீட்டாகவே யோசிங்க. இது பிரசங்க பாணியில் இப்படி போதிக்க வந்துருந்து ஓயாமல் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் யோசிக்கிறேன் அப்படி தான். வேறு என்ன விதத்தில் நான் சூடு சரணையோடு என் பரிசுத்தத்தை அவன் தாக்க வரான், என்னுடைய உத்தமத்தை நான் தாக்க வரான், என் உறுதியை தாக்க வரான், என்னுடைய வேறு பிரித்த அந்த விஷயத்தை பற்றி தாக்க வரான். அதில் நிலச்சிருக்க விடாமல் என் வாழ்வு நீர்த்து போகும்படி, என்னுடைய ஈடுபாடு குறைந்து போகும்படி, சிதறும்படி, பிரயோஜனம் இல்லாமல் அழிஞ்சு போகும்படி. ட்ரெஸ் கோடில் மாத்திரம் தானே பரிசுத்தம்? ஆவிக்குரிய பேச்சை போல் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளிஷேஸுங்கிற மாதிரி சில விஷயத்தை யூஸ் பண்ணுறது மாத்திரம்தான் பரிசுத்தமா? தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். தேவனுக்கு பிரியம் எப்படி? இதெல்லாம ரொம்ப வருஷம் கேட்க தான் செய்கிறோம். புருஷனுக்கு என்ன பிரியம்னு நீங்கள் பிரியப்படுறதை செஞ்சு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு என்ன பிரியம்னு கேட்டு செய்கிறது இன்னும் நல்லது. தெரியலன்னா நான் கற்றுக்கிட்டு செஞ்சு தரேங்க, முதல் தடவை செய்கிறேன், கொஞ்சம் பண்ண டேஸ்ட்டாக இருக்காது, பொறுத்துக்கோங்க, அடுத்த தடவை இன்னும் நேர்த்தியா அப்படிலாம் இது நம்முடைய பொது அறிவில் நான் புரிஞ்சுக்கிறது. நம்ம ஆண்டோட என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரியம் என்ன கேட்டிருக்கீங்க? கடவுள் தான் உங்கள் நாயகரும் கைக்குள்ளே வச்சுருக்கேன்னா நினைக்கிறீங்க? In what way, when have you ever discussed with God about his desire? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வாய் விட்டு கேட்டிருக்கீங்க? எதையாவது கேட்டுற போகிறாரு, எதையாவது கேட்டு தொலைச்சிட போகிறாரு. நமக்கே இந்த பிரச்சனை. ஏன் இப்படி பார்க்குறீங்க? எதுவுமே we don't resolve. எதுலேயுமே ஒரு சீர்திருத்தம், ஒரு ஆயத்தம், ஒரு விவரம் இது இல்லாமல் இஷ்டம் போல் வாழலாம். ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் தான் வந்து அதை இங்கே முடிச்சு விழுந்துச்சு, அதை அவுத்து விடுங்க, இதை முடிச்சே போட முடியல, முடிச்சு போட. என்னையா அது? வாட்ஸ் ஹேப்பனிங்? உங்களை இயேசு மதிக்கிறாரு, ஆவியானவர் உங்களை மதிக்கிறாருன்னு உங்களுக்கு வேதத்தில் இருக்க உண்மையை எடுத்து காமிச்சாச்சு. இன்னும் அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், ஊர் பண்ணுறது, உலகம் பண்ணுறது, அரசாங்கம் பண்ணுறது. நீங்கள் எழும்ப வேண்டியதான். உங்களோட பரலோக அரசாங்கம் பின்னாடி இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இதை உங்களால் இது ஒன்றும் உஸ்பேத்துற வார்த்தையில் எனக்கெலாம் அப்படிலாம் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஸ்கில் எனக்கு இல்லை. கற்றுக்க ஆசை தான் சில நேரத்தில். ஆனால் நான் ஐம் நாட் வெரி இம்ப்ரெஸ்ட். பரிசுத்தான் எங்களோடு இருக்கிறா, அவங்களுக்குள்ளே இருக்கிறா, அவங்களுக்காக இருக்கிறாரு. என்னென்னோ தேசத்துலேருந்தோ என்னென்னோ தேசத்துக்கோ போய் கத்தரை நம்பி அந்த தேசத்தின் கலாச்சாரம் மக்களும் முழுசாகவே எதிரியாக இருந்த அவங்களெல்லாம் கத்தோடைய துணையால் அவங்க மேலே கையை வைக்கவே முடியலையே. உடன்கட்டை ஏறுதலுக்கு எத்தனை ஆண்கள் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க, சரித்திரத்தில் குறிப்பேட்டில் ஏறி இருக்கிறாங்க. பெண்களுமே. பண்டிதர் ராமாபாய்லாம் வெறி தான். ஏய் என்ன தொட முடிஞ்சா? பெங்கால் அரசு தொட முடிஞ்சா? மகாராஷ்டிரா அரசு அந்த அம்மாவை தொட முடிச்சா? அன்னை தெரசா தொட முடிஞ்சா? என்ன எரிச்சல்! கர்த்தருடைய ஆவியான அவங்களோட இருந்தார், அவங்க கர்த்தரோடு இருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த வைராக்கெலாம் கிடையாது. ஐயோ அப்படி சாத்திவேகமாக போவோம், செத்து தான் போகணும்.
அவங்க அக்கினி அபிஷேகம் இப்படிலாம் பாடிட்டே, அக்கினி அபிஷேகம்னா என்னன்னே நமக்கு புரியல. புரியுது ஆனால் புரியல, புரியுது ஆனால் புரியாத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கும். ஒப்பு கொடுத்தவர்களை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் உபயோகிச்சிருக்கிறார். தேவன் சரியாக உபயோகிக்கல, அவர் கையில் நம்ம சரியாக உபயோகமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள் போயிருக்கணும். ஒரு பங்காவது, 100% ஒரு 10 பங்காவது போயிருக்கணும், 1% போயிருக்கணும், வெளிச்சம் உண்டாயிருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் த டார்க்னஸ் லைட் அ கேண்டில் என்பது ஒரு வார்த்தை. இருளை போட்டு சபிச்சு தள்ளாமல் ஒரு விளக்கை ஏற்றி வை, ஒரு மெழுகுத்தி ஏற்றி வை. அந்த அளவுக்கு இருள் துண்டகானம் துணியகானம் ஓடிடும். பேதுரு சொல்லலையா, துர்க்குணத்துக்கு உங்களை நீங்களாக்கி காத்துக்கோங்க, சூது கபடுக்கு நீங்களாக்கி காத்துக்கோங்க. நட்புறவை முறிச்சிக்கணும்னு அவசியமான முறிச்சிக்க தான் வேணும். அதுக்காக போகிறவங்களெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி விடுப்பான், நான் தனிக்காட்டு ராஜா தனிக்காட்டு ராணி, நான் ஒரு தீவு அப்படின்னு அலைய வேண்டாம். ஒரு காலகட்டத்துக்குள்ளே உங்களுடைய உண்மை குறையுதா, உங்களுடைய அன்பு குறையுதா, உங்களுடைய தரம் குறையுதா, சாமி சர்வேசுங்க சோத்திரம் அப்படின்னு நீங்களாம் கலந்துக்கணும். இதே மேல் நமக்குள்ளே நட்பு வேணால் நீங்கள் சொல்ல, நீங்கள் நவுந்துக்கிட்டீங்கனாலே தெரியும். தோத்திரம். இதோ நான் போத்திபாரின் மனைவியின் கையிலிருந்து விடுதலையாக போகிறேன். யோசே அப்படிலாம் விளம்பரம்லாம் பண்ணல. அம்மாடியோ, அவன் மேலங்கியை விட்டுட்டு ஓடினா போதுன்னு ஓடிட்டான். அவன் செஞ்சதை யாரும் மெச்சிக்கலை, பரலோகம் வேடிக்கைலாம் பார்க்கல, ரொம்ப பிரமாதமாக பார்த்துச்சு. அதுக்கு அவன் செலுத்த வேண்டிய கிரயம் சிறைச்சாலை, சிறைவாசம் 2 வருஷம். 2 வருஷம் முடிஞ்சவன், அதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் அவசரம். அதுக்குள்ளே ஒருத்தர் 2 பேர் வந்து பெரிய உதவி செய்ய வரோன்னு வருவாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு தான். நீ கடவுள் கையில் மகிமையாக உபயோகமாகணுமா, பிரகாசமாக இருக்கணுமா, அப்படியே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அழகி ரூபவதியான மணவாட்டியாக இருக்கணுமா, அடி இந்த பக்கம் அந்த பக்கம், உரலுக்கு ஒரு பக்கம் தான் குத்து, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி, ஃபுட்பாலுக்கு எல்லா பக்கம் உத, தோத்திரம் சத்தமே இல்லை. Praise the Lord. So if you want to be really beaten up on all sides, probably ஒருவேளை God can consider you to be a beautiful bride for him. காலத்தை வீணாக்காதீங்க. இந்த சபைக்கு ஆண்டவர் பொறுக்கி எடுத்து தான் நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்குள்ளே ஒரு மகிமையான மணவாட்டியை பார்க்க விரும்புகிறாரு, உங்களுக்குள்ளே ஒரு மகிமையான பாத்திரத்தை பார்க்க விரும்புகிறாரு. முடியலன்னு சொல்லி ஒல்சையாக இருக்காதீங்க. You are wrong, totally wrong. உங்கள் அழுகையை பார்த்துலாம் கடவுள் அசைய மாட்டார். அதனால் மரியாதை, அழுகை கொடுத்தவரே அவர் தான். அவருக்கு தெரியாதா? Does he not know what tears means? பயம், அனுபவிக்காமல் போயிட போகிறோமே. அப்போ பரலோகத்தை பற்றி நமக்கு தரிசனம், அப்போ அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம மனசில் சொல்லிக்கிறோம், வெளியில் சொல்லிட்டாங்க. ஓஹோ இவளுக்குலாம் இந்த மாதிரி என்ன இருக்கா, யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நம்ம மனசில் அங்கலாய் போயிருக்கோம். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேனே. அதனால் நான் வந்து என்னுடைய குறைகளை கண்டு தான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறேன். நான் பாவங்களை விட்டது உண்மையானால் எங்கே விட்டேனோ அந்த இடத்துல தான் அது கிடக்கணும். அது என்னை பின்தொடரக்கூடாதுல்ல, இல்லை நான் அதை திரும்பி பின்னாடி பார்க்கக்கூடாதுல்ல, ரெண்டுமே தேவையில்லை. அதுவும் என்னை பின்தொடரக்கூடாது, அது பின்தொடரும், அது ஈனமானது. நான் பின்னாடி பார்க்கக்கூடாதுல்ல, அப்போ நான் ஈனமானவனா? பின்னாடி பார்க்காத நல்லா இருக்காது, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு இத்தனைக்குமே அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வார்னிங் கொடுத்தோம். மிஸ்ஸஸ் லோத் வந்து பின்னாடி பார்த்து அங்கேயே நின்றுக்குச்சது. ஸோ பிரசங்க வாக்கியத்துக்கெலாம் இது நல்லா இருக்கு. இதெல்லாம் இப்போலாம் பிரசங்கத்தை பண்ணணும்னு தான் போன வாரம் கூட சொன்னது தான் ரெக்கார்டிங்கில் கேட்டேன். வேதம் தான் நம்ம கையில் இருக்கே. we have all the sermons that we need.
சாப்பிடாம போனால் செத்து போயிடும், சாப்பிடாம போனால் சிறைச்சாலைக்கு போயிடும், இன்னும் சிறைவாசம் கடினமாயிரும் அப்படிலாம் தானியேல் யோசிக்கல. எங்கள் மூஞ்சி நல்லா இருக்கோ இல்லையோ, எங்கள் அறிவு வளருதோ இல்லையோ, நாங்கள் ராஜாவுடைய தீட்டுப்பட்ட போஜனத்தை சாப்பிட்றதில்ல. வேணால் 10 days முயற்சி பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தார். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையும் போகிற மாதிரி 1 மடங்கு நெருப்பு 7 மடங்கு ஆயிடுச்சு. தூக்கியே போட்டானுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே முன் அறிவிக்கவே முடியல. தீர்க்கதரிசன ஆவியே வேலை செய்யலை. சோத்திரம், வெளிப்பாடே தெரியல. அவ்வளோ 7 மடங்கு எரியிற நெருப்பு மத்தியில் வெளிச்சம் தெரியாமல் இருக்குமா? ஒன்றுமே தெரியல. 3 பசங்களை உள்ளே கிடக்கிறாங்க. நெருப்புக்கு குழப்பம் ஆகிருக்கு. இவங்களை எரிக்கலாமா, சாம்பலாக்கலாமா, வேணாமான்னு. ஆண்டவர் 4ஆம் அவராக உள்ளே போனார். முடிவுக்கு தான் அவங்களுக்கு தெரியுது, ராஜாவுக்கு தான் தெரியுது. இதெல்லாம் என்னுடைய இமேஜினேஷன். அப்போ எனக்கு தெரிஞ்ச வேத வசனத்தை அந்த பகுதி திருப்பி வாசிக்கும்போது, ஹலோ ஜீசஸ், இங்கே நீங்கள் எங்கள் கூட அப்படின்னு, அவங்க பேர் அனனியா, மிஷாயல், அசாரியா, அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கல. அந்த மாதிரிலாம் கான்வர்சேஷனே இல்லை. இயேசு 4ஆம் அவராக உள்ளே இருந்தாருங்கிறது யாருக்கு தான் தெரிஞ்சிச்சு? ராஜாவுக்கு தான், அவங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சிச்சு. சோத்திரம். நமக்கு காமிங்க, நாயா பேய அலையிறோம், ஏதோ காமிங்க, அடையாளம் காமிங்க. இல்லை, எவ்வளோ அடையாளம் கொடுக்குறாரு, எவ்வளோவோ அடையாளமாக இருக்கிறாரு. என்ன நமக்கு தெரியுது? என்ன கீழ்ப்பணிஞ்சிருக்கோம், என்ன விட்டு கொடுத்துருக்கோம், என்ன பற்றி கொண்டிருக்கோம்? வீராப்பு தான், வீம்பு தான் தொடருது. அவங்க ஒரே அறிக்கையில் தான் நின்னாங்க. இந்தாங்க, நேரத்தை வீணாக்க வேண்டாம், எங்களாலாம் விக்கிரகத்தை கும்பிட முடியாது, எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், அவர் தப்பிக்காவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சிலைக்கு வணக்கம் செலுத்தலை, நேரத்தை வீணாக்க வேண்டாம், என்ன செய்யணுமோ செய்யுங்க. தூக்கி போட்டானுங்க. அது அவங்களுக்கு சாதாரண ஒரு நிகழ்ச்சி. நமக்கு தான் இன்றைக்கி அதை தூக்கி வச்சு அப்படியே பெருசாக்கிலாம் பார்க்குறோம். There was no hype around it. There was no boast around it. ஒரே ஒருத்தனோடு தான் கடவுளுக்கு டீலிங்கு. நீ தான் உன்னை சிலையாக வச்ச, உன்னை வணக்கம் செலுத்த மாட்டாங்க என் பிள்ளைங்க. நீ தான் பார்க்கணும் நடக்கிற விஷயத்த, நீ தான் முடிவு எடுக்கணும். அவங்க முடிவு எடுக்கலை. அனனியா, மிஷாயல், அசரியா முடிவு எடுக்கலை. ராஜா தான் திரும்பி முடிவு கொடுத்தான், வெளியே கொண்டு வாங்கப்பான்னு. கொண்டு வர போனவங்க எரிஞ்சு போனானுங்க. ஆனால் இவங்க வெளியே வந்துட்டானுங்க. வரும்போது 3 பேர் தான் வந்தானுங்க, 4 பேராக வரல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ அக்கினியில் இருந்தால் இயேசு கூட இருப்பார். அக்கினிக்கு வெளியே வந்துட்டால் நீங்கள் தான் நடக்கணும். இப்போ தான் அக்கினி அபிஷேகம் உள்ளே வந்துட்டு அவங்க நச்சுன்னு இருக்காங்க. ஸ்தோத்திரம். எப்படி சௌரியம் இல்லை? என்னங்க அதுக்குள்ளே இருக்கும்போது 4ஆம் அவராக இருந்தீங்களான் ராஜா சொல்கிறாரு, எங்கே உங்களை காணோம்? நீ வெளியே வந்து மகிமை பெறும்போது இயேசுனை மகிமைப்படுத்தி வெளியே இருந்து பார்த்து ஆனந்திப்பார். நீ கஷ்டப்படும்போது உன்னோடு கூட எரிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் நெருப்புக்கு வெக்கம் வந்துடும், உங்களை போய் நான் தொடர்றதா? பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நம்ம வியாக்கியானம் பண்ணி வாயாடித்தனம் தான் வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாயாடித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உப்புக்கு சப்பானி, ஊருக்கு மாங்கொட்டை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. எவ்வளோ வசனத்தை வியாக்கியானம் பண்ண கேட்குறோமோ, வெளிச்சமாக வந்துச்சு, இல்லை வெற்றியாக கண்டோம், வளர்ச்சியாக கண்டோம், இதுக்கு இப்படி கூட அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கீழ்ப்படுதலே இல்லையே, விட்டு கொடுத்தலே இல்லையே. அவங்க எடுத்த முடிவுக்கு தேவன் தந்த மரியாதை 4ஆம் அவராக உள்ளே போனது. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு மரியாதை கொடுங்க, 4ஆம் அவர் 40வது முறையை கூட நாங்கள் உள்ளே போவோம். நம்முடைய ஆர்கியூமெண்ட் ஆண்டவர்கிட்ட பார்க்குறீங்க திருன்னு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், முழு தரத்தோடு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார், உங்கள் மேலே இருப்பார், உங்களை சுற்றி இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இல்லை நீங்கள் கூட இருந்தால் எங்கள் சகோதரன் இறந்துருக்க மாட்டான்னு மாத்தா மரியா மாதிரி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான், சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கைவிட மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க.
எப்படின்னு அவங்க உள்ளே உட்காந்து வைப்பார். எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பாரியா? விடுவிக்காமல் போனாலும் அவருக்கு நாங்கள் டென்ஷன் கொடுக்குறதில்ல, நாங்களும் டென்ஷன் ஆகலை. உங்களால் சீக்கிரம் நேரத்தை வீணாக்காமல் செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு தான் அந்த பசங்க இருந்தானுங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நானாக கூட்டிக்கிறது. அவனுக்கு வேறு எந்த பதிலையுமே சொல்லலை, வேறு எந்த பதிலையுமே சொல்லலை. நான் கூட யோசிச்சிருக்கேன், ஏன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தா. நிறைய பேர் குழப்பமாக இருக்குது, ஒன்றும் புரியலேங்கிறாங்க. எனக்குமே சங்கடமாக இருக்குது, என்னத்தை தான் பிரசங்கம் பண்ணுறதுன்னு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே எல்லாமே புரிகிற மாதிரி பைபிளை எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம இல்லை. ஆண்டவர் என்னை கொல்லாமல் வச்சுருக்காரு. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய நம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இட்ஸ் ஒன்லி a ஹோப் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்பிக்கை தான் நம்முடைய நங்கூரம். they were really hoping. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அதுக்கு மேலே ஒன்று கூட்டலை, ஒன்று குறைக்கலை, வியாக்கியானமே பண்ணலை. நூற்றுக்கு அதிபதியும் அப்படி தான் வாயாடித்தனமே பண்ணல. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நான் லாயக்கில்லை, நானே ஒரு அதிகாரி, என் கீழே என் அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க இருக்காங்க, நான் மேல் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் கீழே அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கள பார்த்து போகிறான் வரான், நீங்கள் அங்கேருந்து சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசுவே ஆடி போயிட்டார். இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை காணவில்லையே, உன் வார்த்தையின்படியே உனக்காக கடவுள். உங்களை என்னை பிசாசு குறி வைக்கிறான். நம்ம யோகியதை நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம அவனுடைய குறியில் இருக்கோம். அந்த ஒரு அளவாவது நமக்கு நம்மளை பற்றி நமக்கு மதிப்பில்லை. கர்த்தர் நம்ம எவ்வளோ மதித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் நமக்கு இன்னும் தெரியல. என்ன நீங்கள் நேசிக்கல, என்ன நீங்கள் இது இப்படியே தான் எல்லாருக்குள்ளேயும் என்னைக்காவது ஒரு நாள் அன்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் ஒரு நீளமான ஒரு குறுகிய காலத்தில் நமக்கு அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, புலம்பல் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பாடுறோம், அவங்கவுங்க கடந்து வந்த பாதையில் என்னமோ நடந்திருக்கும், எல்லா மர்மத்தையும் அவங்க எழுதலை, எல்லா ரகசியத்தையும் எழுதலை. பாடல் பிறந்த கதையின் புஸ்தகம் எழுதிட்டே இருந்தால் உலகத்தில் வந்துகிட்டே இருக்க பாடல்களும் எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாது. சிலது கவிதை நடையில் எழுதியிருக்கலாம், சில உரை நடையில் எழுதியிருக்கலாம், சில ஒலைக்களத்தில் எழுதியிருக்கலாம். அதை நம்ம இரவலாக எடுத்து போகிறோம். நமக்குள்ளேருந்து உண்மையான ஒரு பாட்டு வந்தால் நம்ம மறக்கவே மாட்டோம். தாளம் மறக்காது, ராகம் மறக்காது, மெட்டு மறக்காது, அதுக்குள்ளே இருக்கிற வெடி மருந்து குறையாது. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ரிஸ்க்லாம் எடுத்துக்காமல் எப்போ பார்த்தாலுமே கடை வாங்கி திருடி பொழைச்சிட்டே இருக்கோம், அடுத்த முதுகில் சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ராஜாவுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் பண்ணினான். தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதைவிட அடுத்த வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இப்போ இந்த 8ஆம் வசனத்துக்கும் 9ஆம் வசனத்துக்கும் இடையில இல்லை 2 வசனத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் புரியும். பிரதானிகள் தான் கேட்டான், நாம் மாத்திரம் கேட்காம நம்ம கேட்கவே யோசிப்போம், ஐயோ வேலை போயிட போகுது. எப்படி பிரதானியாக இருக்கிற ஒரு நிலைக்கு ஏதோ ஒரு பெரிய டெஸ்ட் நடக்குது, பாபிலோனிய பசங்களுக்கும் எபிரேய பசங்களுக்கும்.
நீட்டு தேர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஜெய் என்னவோ சொல்கிறாங்களே, ஐயோ டிஸ்குவாலிஃபை ஆகிட போகிறோம். தானியேல் இந்த மாதிரி பயப்படவே இல்லை. சோத்திரம். கேட்க வேண்டிய அப்ரோச் பண்ணி கேட்டால் குத்தமாயிட போகுது. நான் கேட்டுருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அனனியா மிஷாயல் அசரியா வாழ்வு என்ன வருது? ஐயோ நமக்கு எவ்வளோ கரிசனை பாருங்கள். நான் முன்னாடி போயிடுவேன், சபைக்கு பிரச்சனை ஆயிரும், என் வீட்டுக்கு பிரச்சனை ஆயிரும். இதெல்லாம் சொல்ல வேணாம். ஒன்று ஆண்டவர் வந்து கீழ்ப்படி எதிர்பார்க்குறாரா? ஜான் போனானே முளம் போனானே இறங்கிடணும். தோத்துறோம். சில நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, என் பிரச்சனை என்னோடயே இருக்கட்டும். அது சொல்கிறதே அது விளம்பரம் தான். என் பிரச்சனை என்னோடய இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன், அதுவே ஒரு விளம்பரம் தான். என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அக்கா, நான் ரொம்ப உங்களுக்காக ஜாம் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் அவுத்துவிடும். அப்புறம் என்னக்கா கொஞ்சம் தான் அவுத்திங்க, முழு மூட்டையாக என்னையா என்ன நடக்குதுங்க? யூ ஸ்டிக் டு யுவர் ஜாப். நீங்கள் ஜெயிச்சது கூட நீங்கள் விளம்பரம் பண்ண வேண்டாம். ஜெயத்தை உன் எதிரி விளம்பரம் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோ அவனை கொல்ல தான் போனேன், இப்படி நடந்துருச்சு. நம்முடைய அனைவருடைய தனிப்பட்ட குடும்ப சமுதாய சபை மறைவிலே திரையிலே நடக்கிற மர்மமான விஷயங்கள் we don't let God, தேவனை நாம் தேவனுக்கு நாம் எதையும் விட்டு கொடுக்கறதில்லை. we don't allow him to fight for us. இன்னொன்று, அது டைம்லாம் அங்கே சொல்லப்படலை. சிலது வந்து உடனே நடந்திருக்கும், சில காலம் கழிச்சு தான் நடந்திருக்கு. அந்த காலம் வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. க்ரோனலாஜிக்கல் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அது ஒரு பெரிய முயற்சி இந்த கான்டெம்பரரி சர்ச் ஹிஸ்ட்ரியில், இந்த தற்கால சபை சரித்திரத்தில் அது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் தான். அதை நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் சரியாக கூட எனக்கு அந்த அளவுக்கு தான் ப்ரீஃபாக பார்த்தனால சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் சாப்டர் அது நல்லா ஞாபகம் இருக்குது, மனசில் பதிஞ்சிருக்கு. சிலது வந்து இந்த பேராகிராஃப் கூட ஒரு கருத்து மாறும்போது வேற ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அது எந்த நிகழ்வு எந்த காலத்தில் யாருக்கு முன்னே யாருக்கு பின்னேன்னு சின்ன ஒரு ஃபுட் நோட் எழுதியிருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேதம் எழுதப்பட்ட இன்னென்ன காலத்தில் எழுதப்பட்ட தோராயமாக எக்ஸாக்டான்னு நம்ம சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, அதை பற்றி சொல்லக்கூட எனக்கு அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணி அவ்வளோ மணிக்கணக்காக ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. ஏன்னா தேவன் இன்னி காலையில் கூட வீட்டில் இங்கே வந்தவொன்னே தான் நினைக்கிறேன், இல்லை இங்கே உட்காந்துருக்கும் போது காலங்களையும் சமயங்களையும் வீட்டில் தான் நினைக்கிறேன், காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர். இந்த வார்த்தை தான் நான் கேட்டேன். உடம்புலாம் புல்லரிக்குது. காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர். God rules and reigns over all attosecond, நானோசெகண்டை தாண்டி ஆட்டோசெகண்ட்னு வந்திருக்கு. டைம் மாத்திரம் ஆண்டவர் ஆளுகை செய்யலை, காலங்களையும் சமயங்களையும். பருவ காலங்கள், காலை மாலை மதியம் நள்ளிரவு 4 ஜாமங்கள். வேதத்தில் டைமை பற்றி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் யூத் மீட்டிங்கில். பெரிய ஒரு ஸ்டடி, எத்தனையோ வாரம் நாங்கள் கேட்டோம். அதில் எனக்கு பெருமை இல்லை, எல்லாம் தெரிஞ்சு பதஷ்டம், காலில் சுடுதண்ணி கொட்டிட்ட மாதிரி இருக்கும். we are not able to wait on God. அந்த காலத்தில் வாயை அடக்கிட்டு இருந்த பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. வாய் பதறி சொன்னவங்க சீர்திருத்தம் பெற்றிருக்கிறாங்க. nobody escaped God's correction. மோசஸ்லேருந்து ஏப்ரஹாம், ஐசக் ஒருத்தர் தான் குவைட்டாக இருந்திருக்கிறாரு. ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி எல்லா கேரக்டர்ஸை விட பைபிளில் ஐசக் மாத்திரம்தான், ஈசாக்கு மாத்திரம் அமைதியாக இருந்திருக்காரு. வெரி நான் எக்ஸ்ப்ரெசிவ், டூ ரேர். அதுவும் கடவுள் குரோதமாக யோசிச்சதே இல்லை. மற்ற எல்லாம் பேசினவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கங்கே சீர்திருத்தம் அனுப்பியிருக்காரு, கரெக்ஷன் அனுப்பியிருக்காரு. தானியேல்
அனனியா, மிஷாயல், அசாரியா இந்த விஷயத்தில் சூப்பர் டூப்பர் டீம் ஒர்க். அல்லேலூயா. அந்த வயசில் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம நிதர்சனமாக யோசிக்கலாம். அண்ணன் தானியேல் தான் பெரிய அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணாச்சி சொல்லிட்டாரு, அமைதியாக இருந்தானுங்க. எப்படி இருக்கீங்க நீங்கள்? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அமைதியாக இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற விசுவாசம் இருக்கா? எவ்வளோ புலம்புறீங்க? யார்கிட்ட புலம்புறீங்க? யாரை பற்றி புலம்புறீங்க? யார் உங்களுக்கு நிவாரணியாக வந்துட போகிறான்னு நினைக்கிறீங்க? யார் உங்களுக்கு ரட்சகராக வந்துட போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கர்த்தர் தான் நமக்கு முதலும் முடியுமா இருக்கிறார். நேரம் ஆயிடுச்சு, நிறையவே ஆயிடுச்சு. கண்களை மூடுவோம். தேவனுடைய குறியிலே நீங்கள் இருக்கிறீங்க, பிசாசனுடைய குறியிலே இருக்கீங்க. 127 சங்கீதம் நினைக்கிறேன். கர்த்தருடைய அம்பரா துணியிலே நீங்கள் அம்புகளாக இருங்க, சாத்தானுடைய கையில் இருந்துடாதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அவனுடைய கண்ணெறிக்கு என்னை விலக்கி காரும், அவன் கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காரும். 124 சங்கீதம் நினைக்கிறேன். வேறனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல நம்முடைய ஆத்மா தப்புவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் நித்தமும் தப்புவித்து கொண்டே இருக்கிறார், நிதமும் அனுதினமும் தப்புவித்து கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம இறங்கிடுறோம். ஜான் ஏறினா முளம் இறங்கிடுறோம். தேவன் நம்ம இன்னும் விட்டு கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் பாதுகாக்கிறார். நன்றியோடு இருப்போம், உண்மையோடு இருப்போம், விறுவிறுப்பாய் சுறுசுறுப்பாய் இருப்போம். காலம், சமயம், தருணம், கிருபைகளெல்லாம் விரயம் பண்ணாமல் இருப்போம். எழும்புவோம். என்ன எழுப்புங்க? குறித்த விதத்தில் நம்முடைய நாமம் பிரஸ்தாபம் அடையணும். பிரசித்த அடையும் அளவு என் வாழ்க்கையை பிரகாசிப்பீங்க, மெருகூற்றுங்க, வெளிச்சமாக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தீபமாக இருங்களேன். சமீபத்தில் தான் கார்த்திகை, வருஷம் தான் கார்த்திகை தீபம். அதை விட உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒளியானவர் அல்லவா, உலகத்தின் ஒளியானவர் அல்லவா. வீட்டுக்கு விளக்கு நீனே உங்களை சொல்கிறாங்க இல்லையா? குடும்பத்தின் குத்து விளக்கு நீங்கிறாங்க. தேவனை நோக்கி ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சுருக்கமாக ஏகப்பட்ட யாராவது நன்றி சொல்லி ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர்.